ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்யலாமா? கசகசா வச்சு நான் பாயசம் பண்ணலான் இருக்கேன். 1 கப் கசகசா, 100 கிராம் கப் இது. இதில் 200 கிராம் கப்பில் ஹாஃப், 1க்கு 1. இது 100 கிராம்னா இதுவும் 100 கிராம். சர்க்கரை, 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இப்போ கசகசாவை ஒரு 2 to 3 hours வந்துட்டு ஊற வைக்கணும் தண்ணியில். ஊற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் நல்லா நைஸாக அடிச்சுக்கணும். இது வந்து குழந்தைங்க சாப்பிட்லாம்ப்பா. வெயில் வந்து ரொம்ப ஓவராக இருந்துச்சுன்னா குளிர்ச்சி ஆகிறதுக்கு அது மாதிரி சூடு தணிக்கும். இது சாப்பிட்லாம், வாய்ப்புண்ணுக்கு எல்லாமே. இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் எப்படி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ கசகசால தண்ணி ஊற்றுறோம். ஊறட்டும். ஊறினோட்டி மிக்சியில் அடிச்சுக்கும். இப்போ ஊற போட்ட கசகசாவை மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போ கசகசாவை அரைச்சாச்சு, நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ அதில் ஊற்றிடும். அடுப்பில் வானலி வச்சுருக்கேங்க, அதில் ஊற்றிடும். இது ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் கொதிச்சோட்டி சிம்மில் வச்சிடணும். சுகர் போடும்போது கொஞ்சம் சிம் பண்ணிக்கணும், இல்லைன்னா கீழே அடிப்பிடிக்கும். நீங்கள் எப்பயுமே செய்யும்போது கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் தீய ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஏஎம்சியில் செய்கிறேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்ச பாத்திரம். நல்லா கலக்குங்க. இப்போ பாதி வெந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பாலை ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் பால் இருக்குல்ல, அதை ஊற்றிக்கலாம். இது பாலை ஊற்றாமல் அப்படியே செஞ்சோன்னா இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் வேகணும். வெந்தோட்டி சர்க்கரையை போட்டோன்னா ஹல்வா. இது வந்து நம்ம பாயாசம் செய்கிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லிக்விடாக ஊற்று பண்ணணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணணும். மூடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் சட்டுன்னு ஆகும், அதுக்காக தான். இல்லை தலைன்னு கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போ முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். சர்க்கரை ஆட் பண்ணாலே கலர் கொஞ்சம் மாறும். கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பதம் வந்துருச்சு. நல்லா அந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக வேணும்னா சூடாக எடுத்துக்கலாம், இல்லை சில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட எடுத்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். சுவையான கசகசா பாயாசம் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ.